ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இந்த இடத்தில் பார்க்கும்போது தன்னுடைய அருகே நின்று தமக்கு அன்பான சீஷனை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சிலுவையில் அறையும்படியாய் பிடிக்கும் பொழுதே சீஷர்கள் சிதற ஆரம்பித்து விட்டார்கள், சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். பேதுரு குறித்து சொல்லும்போது தூரமாய் இயேசுவை பின்பற்றி போகிறான். சிலுவையில போக என்ன நடக்குன்னு பார்க்க போகிறான். ஆனால் இந்த யோவானோ இயேசு சிலுவையில் அறையும் போதும் கூட இருக்கிறாரு. அந்த 3.5 ஆண்டு ஊழியத்தில் அவரை விட்டு பிரியாம இருக்கிறார். மறுரூபமலை அனுபவத்தை பார்க்கும் பொழுதும் யோவான் சீஷன் கூட இருக்கிறத பார்க்க முடிகிறது. கடைசி வர கூட இருந்த ஒரு சீஷன் சொன்னா யோவான் தான். அப்போதான் யோவானை பார்த்து தன்னுடைய தாயை அவன் கையில ஒப்பு கொடுக்கிற, பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்களேன். தம் அருகே இருந்த சீஷனை இயேசு பார்க்கிறார். தன்னுடைய அருகே நின்று பார்க்கிறதோடு மட்டுமல்ல, அதனால் தான் நினைக்கிறோம் யோவானுக்கு பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷமே யோவான் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்பட்டது. பத்ம தீவிலே கைதியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். எதற்கு? இயேசுவை குறித்து பிரசங்கித்ததினாலே தூக்கி பத்மதீவுக்கு நாடு கடத்தி விட்டாங்க. அங்கே தன்னந்தனியாக கடினமான பாதையில் கூட கடந்து போயிருக்கலாம் ஒரு சிறை கைதியாக. ஆனால் பாருங்க, பத்மதீவு கூட கர்த்தர் அவனுக்கு பரலோகமா மாற்றி கொடுத்துட்டார். பரலோகத்தின் தரிசனங்கள் எல்லாம், இனி நடக்கப் போகிறவைகள் எல்லாவற்றையும் முன்பாகவே காண்பித்து விட்டார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷமாக எழுதி கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். இயேசுவோடு கூட கடைசி வரை இருந்தோம்னா, அவரின் நிலைத்திருந்தோம்னா முடிவு மேன்மை நிறைந்ததா இருக்கும். நீ கல்வாரி பாதை பார்த்து அநேகர் ஓடி இருந்தாங்களே, எல்லாம் சந்தோஷமா சீஷர்கள் ஆரம்பித்தாங்க. இயேசுவை பின்பற்ற 70 பேர் போய்விட்டாங்க இருந்தாங்க. அடுத்து 12 பேரை பார்த்து கேட்கிறார்கள், அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் பின்பற்ற முடியாமல், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? 12 பேர் வந்தாங்க 3.5 ஆண்டு ஊழியத்தில். ஆனாலும் கடைசி நேரத்துல அவர்கள் எல்லாரும் இயேசுவை மறுதலித்தான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், அவன் தூக்கு போட்டு தன் வாழ்க்கை முடித்துக் கொண்டான். சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. யோவானை தவிரதான். இன்னைக்கு நாம எப்படி கடைசி வரை இயேசு பின்பற்றுவோமா? நிலைத்திருப்போமா? நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவன் உண்டு. நிலைத்திருப்போம் என்று சொன்னால் மேன்மையான பாக்கியம் உண்டு. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான தாய், அவர்களுக்கு யாருமே கிடையாது. கணவன் இறந்து நல்ல வசதி வீடு அங்க இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க பந்தங்கள் இருந்தும் அவரை யாருக்கு யார் எடுக்கல. ஒரு அருமையான ஒரு சகோதரி தான் அவங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. வயதுமாகிவிட்டது, ஆனாலும் இவங்க கூட இருந்து எல்லா பணிவிடை செய்து உதவி செய்துட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன, திடீர்னு அவர்கள் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கிறார்கள். மரணத்தை சந்திச்ச உடனே எல்லா உறவினர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் யாருமே கிடையாது, வீடு இருக்கிறது, வசதி இருக்கிறது. உடனே இந்த உதவி செய்த பெண்ணை அடித்து துரத்துட்டாங்க. நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்துட்டு அவங்க எல்லாம் அடக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொத்தை அபகரிக்க முடியாது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து இது பண்ணி அது ஒரு சூறையாடப்பட்ட ஒரு நிலைமை தான். முக்கியமானதெல்லாம் அவங்கவுங்க பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. வீடு கிடைக்குது. அந்த அம்மாவை பார்த்த அந்த சகோதரிக்கு ரொம்ப துக்கம். சரி, அவங்க ஞாபகம் நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி அப்படி ஒரு நாள் அந்த வழியா போறாங்க. போகும்போது அந்த வீடு வெறும் சோடி கிடைக்குது, யாரும் இல்லை. இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு போட்டோ கிடைக்குது. யாருடைய போட்டோ? அந்த அம்மாவுடைய போட்டோ. அது யாருமே எடுக்கல, தேடல, அது தேவையில்லை, எடுத்துக்கு வெளியே போட்டாங்க. அந்த எல்கே வீட்டுக்கு தள்ளி போய் கிடக்கிறது. சரி, இந்த போட்டோவாது நமக்கு இத்தனை நாட்கள் அந்த அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க, நமக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வீட்டில் போய் பார்த்தா அது கொஞ்சம் சரி பண்ணலாம். அது வெளியே கிடந்ததுனால அது ஒரு மாதிரி கண்ணாடிலாம் உடஞ்சி வித்தியாசமா இருந்ததுனால பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவர் சொருவப்பட்டு இருந்துச்சு. அது என்னடான்னு சொல்லி எடுத்து பார்ப்போம்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது எழுதப்பட்டிருந்தது ஒரு உயில். என்னுடைய படம் யாருக்கு சொந்தமாக எடுத்து யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் சொந்தமாக மாறும் என்று சொல்லி எழுதியிருக்கும் போது இந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்களேன், இந்த போட்டோ நீ எதுக்குன்னு சொல்லி உறவினர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா அதற்கு பின்பாக இருந்த மேன்மை அவர்களுக்கு தெரியல. அந்த சகோதரியும் தற்செயலா அந்த அம்மா படமாவது என்கிட்ட இருக்கட்டுமேன்னு சொல்லி போனாங்க. எவ்வளவு பெரிய மேன்மை கிடைச்சிருச்சுது. அநேக நேரம் நாம யோசிக்க மாட்டேங்கிறோம். பாதைகள் பார்க்கும்போது கடினமாக இருக்கலாம். ஏன் இயேசுடைய கல்வாரி பாதை. ஆனா அதனுடைய முடிவு, அதன் மூலமா கிடைக்கிற மேன்மை அளவிட முடியாது. ஒருவேளை கல்வாரி பாதையில போனீங்கன்னா அது கடினமான பாதை, யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம். இயேசுவானவர் எல்லாம் புறக்கணிச்சாங்க, தெருவெல்லாம் இழுத்து போய் அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் கடைசியில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பூமி சகல வல்லமை அவருடைய கையில கொடுக்கப்பட்டுச்சுது. அவர் மீண்டும் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அதோடு மட்டுமல்ல, கூட நின்ற யோவானுக்கு எவ்வளவு மேன்மை மகிமையை காண்பித்தார்.
நமக்கு செய்வார். சோர்ந்து போகாமல் அவரை பின்பற்றுவோம், சார்ந்து கொள்வோம், ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, உண்மை உறுதியாய் பிடித்திருக்கிற பிள்ளைகள் ஒருவன கஷ்டப்படலாம், அநேக நிந்தனையின் பாதையில கடந்து போகலாம், அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம், நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். அநேகர் சொல்லலாம், இயேசுவை பிடிச்சுக்கிட்டதுனாலதான், இயேசுவை பின்பற்றினால்தான் உனக்கு இவ்வளவு பாடு, எவ்வளவோ மற்ற உலக பிரகாரமா இருக்கவங்களா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களா, அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பலவித வார்த்தைகளை கேட்கும் பொழுது உள்ளம் உடையலாம், நம்பிக்கை இழக்கலாம். இப்படி ஒரு பலவீனம் வந்துருச்சுத, இப்படி ஒரு நெருக்கம் வந்துருச்சுத, இப்படி ஒரு நிந்தை வந்துருச்சு, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் செய்தி கேட்க நேர்ந்தாலும் உண்மையிட்டு தூரம் போய்விடாதபடி, தூரமாய் பின்பற்றாதபடி, இப்படி கிட்டி சேர்ந்து இப்படி அருகே நின்ற யோவான் என்கிற அன்பான சீஷனை போல கடைசி வரை உம்பட்சமாய் அருகே நிலைத்திருக்க நிற்க உதவி செய்வீராக. அது பாக்கி ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அது நிமித்தம் கிடைக்கிற மேன்மை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுவீராக. துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இயேசுவின் அருகே எப்பொழுதும் நிற்கிறவர்களாய், அவரை முன்பாக வைக்கிறவர்களாய், அவரை பின்பற்றுவர்களாய் அவர் நிலைத்திருப்போம். மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.